அவர்களுடைய அழுகையை நான் மகிழ்ச்சியாக மாற்றுவேன். அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பேன். துன்பத்திற்கு பதிலாக இன்பத்தை அருள்வேன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, வழியோரம் விதைக்கப்பட்ட விதைகள், வழியோரத்தில் விழுந்த விதைகள், பாறை பகுதியில் விழுந்த விதைகள், முட்செடிகளுக்கிடையே விழுந்த விதைகள், நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள். அற்புதமாய் இந்த இறை வார்த்தைகளானது இன்றைய நாளில் விளக்கப்பட்டிருக்கிறது. விதை என்னவோ ஒன்றுதான், ஆனால் அது போய் விழுந்த இடமும் சூழ்நிலையும் தான் வெவ்வேறு. மனிதர்களாகிய நாம் எல்லோரும் ஒன்றுதான், ஆனால் நாம் எப்படி எந்த சூழ்நிலையில் விழுந்திருக்கிறோம், வளர்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் வித்தியாசப்படுகிறது. ஒருவேளை வழியோரத்தில் நாம் விழுந்திருந்தால் நம் நிலை என்ன? எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம் தெரியுமா? பிரியமானவர்களே, இறை வார்த்தையை கேட்டும் நாம் புரிந்து கொள்வதில்லை. நம் உள்ளத்தில் விதைக்கப்பட்ட அந்த விதைகளை தீயவர்கள் எடுத்துச் சென்று விடுகிறார்கள். பகைவன் நம்மை கைப்பற்றிக் கொள்ளுகிறான். நாம் யாருடைய பிடியிலேயோ இருக்கிறோம். நாம் நாமாக வாழ்வதில்லை, நம்மை யாரோ ஒருவர் எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு நாம் அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யாருக்கு நாம் அடிமைகளாக இருக்கிறோம்? சிந்தித்து பார்க்க வேண்டும். பாறை நிலத்தில் விழுந்த விதைகள், பாறை பகுதியில் விழுந்த அந்த விதைகளுடைய நிலைமையை பாருங்களேன். கேட்டவுடன் மகிழ்ச்சியோடு அதை ஏற்றுக்கொள்வார்கள். ஆண்டவருடைய வார்த்தை அவருடைய உள்ளத்தில் விழுந்தவுடனே அவர்களுக்குள் மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகும். ஆனால் அவர்கள் வேறற்றவர்கள், சிறிது காலமே நிலைத்திருப்பார்கள். இறை வார்த்தையின் பொருட்டு வேதனையோ இன்னலோ நேர்ந்த உடனே தடுமாற்றம் அடைவார்கள். பாருங்களேன், வாழ்க்கையில ஏதாவது தடுமாற்றம் வந்துவிட்டால், வேதனை துன்பம் வந்துவிட்டால் நாம் உடைந்து போகிறோம். இறை நம்பிக்கை இழந்து விடுகிறோம். உடனடியாக கடவுளின் மீது ஒரு வெறுப்பு வந்து விடுகிறது. ஆலயத்திற்கு வருவதில்லை, ஜபமாலை சொல்வதை நிறுத்தி விடுகிறோம், குடும்ப ஜபமாலையிலிருந்து விலகி விடுகிறோம். எல்லாவற்றையும் விலக்கி வைத்துவிட்டு, என்ன கடவுள், எனக்கு இப்படி ஒரு அநீதி நடந்து விட்டதே, என் வாழ்க்கையில் இப்படி ஒரு இக்கட்டான துன்பம் வந்து விட்டதே என்று சொல்லி புலம்ப ஆரம்பித்து விடுகிறோம். பாறை பகுதியில் விழுந்த விதைகளாக. முச்செடிகளுக்கு இடையில் விழுந்த விதைகளுடைய நிலைமையும் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. இறை வார்த்தையை கேட்டும் உலக கவலையும் செல்வ மாயையும் அவ்வார்த்தைகளை நெருக்கி விடுவதால் பயனளிக்க மாட்டார்கள். ஒரு காலம் அவர்களால் பலன் தரவே முடியாது. யார் ஒருவர் இந்த உலக நாட்டத்தின் மீது அதிகமான ஈடுபாடு கொண்டிருக்கிறார்களோ, அல்லது இந்த உலகத்தின் செல்வத்தை அடைய வேண்டும் என்று சொல்லி துடித்துக் கொண்டிருக்கிறார்களோ, மனம் போன போக்கில் வாழ்ந்து கொண்டு பேராசை பிடித்த சுயநலவாதிகளாக இருக்கிறார்களோ, அவர்கள் பயனளிக்க மாட்டார்கள். இறை வார்த்தை அவர்களுக்குள் இருந்தாலும் கூட பலனற்றவர்கள் அவர்கள். பிரியமானவர்களே, இந்த இறை வார்த்தை பகுதிகளை எல்லாம் மையப்படுத்தி 3 செய்திகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். முதலாவது, இறைவன் நம்மை திரும்ப அழைக்கின்றார். முதல் வாசகம், நாம் மனம் திருந்த வேண்டும், மனம் மாற வேண்டும், இறைவனை நோக்கி நாம் வர வேண்டும். வழி தவறி போனாலும் காணாமல் போனாலும் பரவாயில்லை, மீண்டும் திரும்பி வரணும். ஆண்டவரிடத்துல அன்போடு வர வேண்டும், அக்கறையோடு வர வேண்டும், ஆயனை தேடி வர வேண்டும். அவர் நிச்சயமாக நம்மை தண்டிக்க மாட்டார். அவர் நம்மை மீட்கவே விரும்புகிறார். நம்மை மீட்டெடுக்கவே அவர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, God calls us back. அவரிடம் நாம் திரும்பி வரணும்.
நாம எவ்வளவு தூரம் போயிருந்தாலும் பரவாயில்ல, அவரை விட்டு விலகி எவ்வளவு தூரம் போயிருந்தாலும் பரவாயில்லை, இறைவன் நமக்காக காத்திருக்கின்றார். மனம் திரும்புதல் ஒன்றே ஆசீர்வாதத்தின் தொடக்கம் என்பதை நாம் உணர்ந்திருக்க வேண்டும். எனவே ஆண்டவரிடத்தில் திரும்பி வருவது மிக மிக முக்கியம். இரண்டாவது, இறைவார்த்தையை கேட்டு புரிந்து கொள்ளுதல் மிக மிக முக்கியம். இறைவார்த்தையை நாம கேட்கிறோம், அந்த இறைவார்த்தையை புரிந்து கொண்டு அதை வாழ்வாக்குகிறோமா மிக முக்கியம். அண்டர்ஸ்டாண்டிங் த வேர்ட் ஆஃப் காட். ஒரே விதைதான், ஆனால் நிலம்தான் வித்தியாசம். நாம் இறைவார்த்தையை கேட்டால் மட்டும் போதாது, அதை புரிந்து கொள்ள வேண்டும், உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை வாழ்வாக்க முயற்சி செய்ய வேண்டும். விவிலிய வாசிப்பு, விவிலியத்தை தியானம் செய்வது, பலன் தருகிற வாழ்க்கை வாழ்வது மிக மிக அவசியம். மூன்றாவது, தடைகளை வென்று பலன் தருகிற வாழ்க்கை வாழ்வது. Overcoming obstacles to bear fruits. பாறை நிலத்தில் விழுந்த நிலைகளினுடைய நிலைமை, வேதனை, துன்பம் வந்தவுடனே நாம் எல்லோரும் மனம் நொந்து கொள்ளுகிறோம். முச்செடியினுடைய விதைகள் உலக கவலை, செல்வ மாயையினால் நெருக்கிவிடப்படுகிறது. ஆனால் நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள் மட்டுமே 100, 60, 30 மடங்கான பலனை தருகிறது. இறைவாக்கினர் எரேமியா புத்தகம் 3வது அதிகாரம் 17வது இறைவார்த்தையில், அந்நாளில் எருசலேமை ஆண்டவரின் அரியணை என்று அழைப்பார்கள், தீய உள்ளத்தின் பிடிவாதத்தின்படி இனி அவர்கள் நடக்க மாட்டார்கள். இறை வார்த்தை பலன் தர வேண்டுமென்றால், மகனே மகளே, இறை வார்த்தை உனக்குள் பலன் தர வேண்டுமென்றால் உன்னுடைய பிடிவாதத்தை, உன் கவலையை, உன் மயக்கத்தை நீ விட்டுவிட வேண்டும். உன் சுயநலத்தை நீ விட்டுவிட வேண்டும். இப்படிப்பட்ட முட்களை உன் வாழ்க்கையிலிருந்து நீ அகற்ற வேண்டும். ஒரு தந்தை 2 பிள்ளைகளை வளர்க்கிறார். அந்த பிள்ளைகளுக்கு 7, 10 வயதாகும்போது அந்த பிள்ளைகளின் தாய் இறந்து விடுகிறாள். இறந்தவுடனே பல பேர் இவருக்கு அறிவுரை சொல்லுகிறார்கள், நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கங்க, அப்பதான் இந்த பிள்ளைகளை காப்பாற்ற முடியும், உங்களுக்கும் ஒரு துணை இருக்கும், இன்னொரு திருமணம் செய்து கொள்ளுங்கள். ஆனால் இந்த தந்தை மிகுந்த பிடிவாதத்தோடு, ஒருபோதும் நான் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன், என் வாழ்க்கையை என் பிள்ளைகளுக்காக நான் தியாகம் செய்கிறேன். ஒரு நாள் என் பிள்ளை வளர்ந்த பிறகு அவன் கேட்பான், அப்பா பத்தியா, அவருடைய சுயநலத்துக்காக, அவருடைய ஆசைக்காக நம்மளை இப்படி விட்டுட்டு அவர் வேறொரு திருமணம் செய்து கொண்டார் என்று சொல்லி அவன் பேசக்கூடும். எனவே என் பிள்ளைகளுக்காக என் வாழ்க்கையை தியாகம் செய்கிறேன் என்று சொல்லி அந்த பிள்ளைகளை நன்றாக வளர்க்க வேண்டும் என முயற்சி செய்கிறார். நல்லா படிக்க வைக்கிறார். 2 பிள்ளைங்களும் நல்லா படிக்கிறானுங்க. ஒரு பிள்ளை நன்றாக படித்தான், மூத்தவன் படித்துவிட்டு நல்ல ஒரு வேலையில் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆயிட்டான். திருமணம் ஆயிற்று. இன்றைக்கு குடும்பத்தோடு லண்டனில் சந்தோஷமாக இருக்கிறான். இளைய மகன், அந்த தந்தை அவனையும் அப்படிதான் பொறுப்போடு வளர்த்தார். ஆனால் நண்பர்களோடு சேர்ந்து ஊர் சுற்றி கொண்டு பொறுப்பில்லாமல் ஊதாரித்தனமாக வாழ்ந்து படிப்பையும் பாதியிலே விட்டுட்டு எந்த வேலைக்கும் போகாம, இன்னைக்கு வர திருமணமும் ஆகாம, குடி, போதை, இப்படிப்பட்ட கெட்ட பழக்க வழக்கங்களில் ஈடுபட்டு தன்னைத்தானே அழித்து கொண்டே இருக்கிறான். இந்த தந்தை என்னோடு பகிர்ந்து கொள்ளும் போது, என் சின்ன பிள்ளைக்காக வேண்டிக்குங்க ஃபாதர், அவனுக்காக நான் எவ்வளவோ தியாகம் செஞ்சிருக்கிறேன்,
ஆனால் இன்னைக்கு என் சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறான், கோயிலுக்கு வரமாட்டேங்கிறான். அவன் மனம் போன போக்கில் தினமும் குடிச்சிட்டு நண்பர்களோட ஊர் சுற்றி கொண்டிருக்கிறான். பொறுப்பே இல்லை, கல்யாணம் கூட இன்னும் ஆகலை, அவனுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது ஃபாதர் அப்படின்னு சொல்லி அந்த தியாக தந்தை தன் மகனை குறித்து இவ்வளவு கவலையோடு பேசினார். அன்பு மகனே, மகளே, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீயும் கூட ஒருவேளை வழியோரத்தில் விழுந்திருக்கலாம், பாறை பகுதியில் விழுந்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம், முச்செடிகளுக்கிடையில் சிக்கிக்கொண்டு ஒவ்வொரு நாளும் தவித்து கொண்டிருக்கலாம். ஆனால் இதிலிருந்தெல்லாம் நாம் விடுதலை பெற வேண்டுமென்றால் இயேசுவை நோக்கி நாம் திரும்பி வர வேண்டும், அவரை நோக்கி நாம் வர வேண்டும். அப்பொழுதுதான் நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளாய் 30, 60, 100 மடங்கான பலனை தர முடியும். ஆமீன்.